பாஜக மாநில முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில இருந்த போதும் அவர் தான் தலைப்புச் செய்தியாக இருந்தாரு. எப்படி அண்ணன் சீமான் வந்து தினந்தோறும் பத்திரிகைகள்ல தலைப்புச் செய்தியா வருவாங்களோ, அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் இருந்த போது தினமும் தலைப்புச் செய்தி அவர் தாங்க. தலைவர் பதவியை விட்டு தூக்கிய பிறகு பாத்தீங்கன்னா அவர்தான் தலைப்புச் செய்தியாக இருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல ஒரு சொத்து பிரச்சனை அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துல என்ன வரும்? 1996 முன்னாள் முதல்வர் ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு, 4 வருட சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதற்கு முன்னாடி அவங்க நடத்தின அந்த பிரம்மாண்டமான திருமணம், வளர்ப்பு மகனான சுதாகரனுடைய திருமணம், அந்த திருமணத்திற்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல ரெய்டே வர ஆரம்பித்தது. பாஜக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இவங்க மேல வழக்கு போட்டாங்க. அதற்கு பிறகு வந்து கர்நாடக நீதிமன்றம் வந்து இந்த தண்டனையை வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு கொடுத்தாங்க.